இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த போன வாரத்தில் நீங்கள் அனைவரும் விசேஷமாக நீங்கள் ஜெபித்தீர்கள். தமிழ் பிரதேச மாநாடு நல்ல விதத்தில் முடிவடைந்தது. அங்கு செய்தி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஜெபம் நடத்த உதவி செய்தார். இந்த வாரம் செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் வட இந்தியாவில் இருக்கிற பீகார் மாநிலம் பக்கம் இருக்கிற ராஞ்சி என்ற இடத்துக்கு வட இந்தியா முழுவதிலிருந்து வருகிற நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் போதகர்கள் நம்முடைய துணைவியாருக்கு செய்திகளை கொடுக்க நானும் ஒய்ஃபும் கடன் செல்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீர்கள்? ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜெபிக்க வாருங்கள். ஒரு எழுப்புதலின் காலம் இது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். இரவு கூட்டங்களுக்காக ஆயத்தத்தோடு வாருங்கள், ஜெபத்தோடு வாருங்கள், மற்ற மக்களை அழைத்து வாருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். We are very happy to have our dear apostle John Kibbe in our midst, and God is using this servant of God mightily, and he looks like a very little man but very thin and lean, but he is a powerful man of God. அவர் பார்க்குறதுக்கு மெலிஞ்சு ஒல்லியாக தெரியுது. ஆளு கட்டையாக இருக்கார். கடுகு சிறியதாக இருந்தாலும் அதனுடைய காரம் போகாது. நல்ல காரமாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவரை ஆண்டவர் பயன்படுத்துவார். he may look like a little man, but he is a very powerful servant of God. It is our honor and it's a great blessing for us to have you, sir. God bless you. God bless your wife and children and your ministry around the world. முழு உலகத்திலும் ஆண்டவர் அவரை கொண்டு பயன்படுத்துகிறார். ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருந்த அவரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அவர் வந்திருக்கிறார். ஆட்கள் அங்கே போகிறத அசைகிறத நான் பார்க்கக்கூடாது. உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும். சிறு பிள்ளைகளை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிடுங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். Turn over the service to Brother John Kibbe. He will come forward and deliver the message. Hallelujah. Hallelujah. It is an honor for me to be here. I appreciate for this opportunity to speak to you. உங்கள் மத்தியிலே வந்திருப்பதை நான் கனமாக எண்ணுகிறேன். உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேச எனக்கு கொடுத்த தருணத்துக்காக அவரை துதிக்கிறேன். Yesterday I was sharing about what the death of Jesus brings to us. நேற்று நான் உங்கள் மத்தியில் பேசினேன். ஆண்டவருடைய மரணம் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. And I will continue to speak about that today. இன்றைக்கும் நான் அதை தொடர்ந்து பேசுவேன். Hallelujah. Hallelujah சொல்லுங்க. எல்லாரும் கை வைத்து hallelujah நல்லா சொல்லுங்க. You know, it's good to smile. You know, God is not always like this. God sometimes smiles. நீங்க ஆண்டவர் எப்பவும் முறைச்சிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எப்பவும் சிரிக்கிறவர், சந்தோஷமா இருக்கு. நீங்களும் பார்த்தா சிரிக்கணும், முறைக்க கூடாது. And I believe that God have a sense of humor. ஆண்டவர் அவர் எப்பவும் நல்லா சிரித்து கொண்டு இருக்கிறவர். When he says let him that have an ear hear, it's like a sense of humor. If you have an ear, you are going to hear. அதாவது அவர் சொல்ற காது உள்ளவன் கேட்க கடவன். காது இல்லாமலா இருக்கிறோம். அவர் கொஞ்சம் சிரிப்பா தான் சொல்றார். காது உள்ளவன் கேளுங்கள். So God is so joyful. That's why he says rejoice in the Lord always. ஆண்டவர் எப்பவும் சந்தோஷமா இருக்கார். அதனால தான் சொல்றார் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றார். So I want to talk about why Jesus died. ஏன் இயேசு மரித்தார்? Yesterday I said that Jesus went down and them that were dead they rose up from the dead. இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தில் கீழே போனார். காரணம் என்ன? மரித்தவர்களாய் எல்லாரையும் உயிரோடு எழுப்புறதற்கு தான். But today I want to talk about the will of God. தேவனுடைய சித்தத்தை குறித்து பேச விரும்புகிறேன். I'll start by saying if somebody writes a will, it becomes powerful when that person dies. ஒரு மனுஷன் உங்களுக்கு வில் எழுதுவாரேயானால் அது எப்போ செயல்படும் என்றால் அவர் மரித்த பின்பு தான் அது செயல்படும். So a will of a man is not powerful when he is living, but when he dies people fight to get the will. உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சொத்தை குறித்து உயில் எழுதுவாரேயானால்
அந்த உயில் எப்போ உயிரோட வரும்னா அவர் செத்த பிறகு தான் அந்த உயில் ஒழுங்காக உயிரோட இருக்கும். So if your father writes a will and he is not dead, you cannot claim anything. நீங்க உங்க அப்பா இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு சொத்துக்கு ஒரு உயில் எழுதுறாரு, அவர் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த சொத்து சொந்தமாகாது. You have to wait until he dies. அவர் சாகும் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். If it does not die quick, you have to be ready to wait. அவர் உடனே சாகலைன்னா அவர் சாகும் வரைக்கும் ரொம்ப நாள் காத்திருக்கணும். One day there was a guy that was called the prodigal son. ஒரு நாள் ஒரு கெட்ட குமாரன்ற ஒருவன் இருந்தான். He was a very wise man. அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன். He knew before the father will die, he can get everything, and when the father dies, the will say he have something. அவனுக்கு உயிரோடு இருக்கும்போதே அப்பா சொத்தெல்லாம் வாங்கிக்கணும், செத்த பிறகும் அவங்க அப்பா சொத்தை வாங்குறதுக்கு தான் அவன் பிளான் பண்ணான். So he asked for everything that belongs to him. அவனுக்கு உரியதெல்லாம் வாங்கிக்கிட்டான் உயிரோட இருக்கும்போது. He went and squandered everything. அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். But the Bible says he came back. ஆனா அவன் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு திரும்ப வந்தான். But when he came back, அவன் வந்தபோது we see only one problem. ஒரே ஒரு பிரச்சனை. The elder son said, "Oh my God, he is back." மூத்த குமாரன் நினைச்சான், எல்லா சொத்தும் நமக்கு வரும்னு நினைச்சேன், திரும்ப உயிரோட திரும்ப வந்துட்டானே. Because the only thing that was remaining was for the elder son. மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் மூத்த குமாரனுக்கு தான் அந்த சொத்து. But the problem was the father was alive. இப்போ என்ன பிரச்சனைனா அவன் சகோதரன் திரும்ப வந்துட்டான். So everything was there, was not divided. அங்க மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரிக்கப்படல. The will was not effective. அந்த உயில் இன்னும் அங்க அது செய்யப்படல. So the father was able to manipulate and change the will to accommodate this younger son. இந்த இளம் மகனுக்கு அவர் உதவி செய்கிறதுக்கு அந்த வில்ல மாத்தி திரும்ப எழுத வேண்டி இருக்குது. And the Bible says his father slaughtered and gave and celebrated and clothed him and gave him a ring. Everything was done and given to him, and he had used all he had. அவனுக்கு உரியதெல்லாம் செலவழிச்ச பிறகு அவன் திரும்ப வந்த பிறகு அவங்க அப்பா எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி அங்கே எல்லாம் கொண்டாட்டம் நடக்கிறத பார்க்குறான். So the problem was with the elder son. இப்போ பிரச்சனை யாருக்குன்னா மூத்த குமாரன். Because the father was alive. ஏன்னா இன்னும் தகப்பன் உயிரோட இருக்கிறார். Some people kill their parents so that they may inherit some things. சில ஆட்கள் இருக்கிறாங்களே அப்பாவை கொன்னுட்டு அவங்க சொத்தெல்லாம் எடுக்க பார்க்குறான். Because they know the will work when the one who have written it have died. அவர் எழுதினவர் செத்தாதான் அந்த உயிலுக்கு உயிர் இருக்குது. We have a lot of cases in court. நிறைய கேஸ் கோர்ட்ல நடக்குது. Because of a will that was written and the one who wrote it died and somebody hid it. அந்த உயில் எழுதினவர் செத்த பிறகு அந்த உயிலை இன்னொருத்தர் எடுக்கிறதுனால கோர்ட்ல கேஸ் நடக்குது. Because when the will is not known, it's not effective. அந்த உயில் வெளியே வரும் வரைக்கும் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. And that's why I have come this morning. அதனால தான் இந்த காலையில் நான் வந்தேன். For the Bible says you shall know the truth and the truth shall set you free. உங்களுக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். This is the will of God. இது தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய உயில் நமக்கு. This is the will of God. எத்தனை பேர் அந்த விசுவாசிகளை கைகளை வைத்து வேதத்தை எடுத்து இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிற உயில். This is the will of God. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிற உயில். Every promise that is here was written for you. உங்களுக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தமும் உங்களுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். When the Bible says let the weak say I am strong, is here, it's a will. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பலவீனன் பலவான்னு சொல்லு. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். When the Bible says you shall heal the sick, you shall raise the dead, you shall be the head and not the tail, it is here, it is written in the will. வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீங்க, மரித்தோரை உயிரோட எழுப்புவீங்க, நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, நீங்க தலையா இருப்பீங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. If you are having a will in your hands, can you lift it up? உங்க கையில உயில் இருக்குது, அதை எல்லாரும் திறந்து பாப்பீங்களா? Lift the wheel. இந்த உயிலை நீங்க திறந்து பாருங்க. Hallelujah. Hallelujah. Let us go to the book of Mark chapter 15. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம்.
verse 37. 37ஆம் வசனத்துக்கு நாம் திருப்புவோம். And Jesus cried with a loud voice and gave up the ghost. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். Only that. That means Jesus died. இயேசு ஜீவனை விட்டார். Tell your neighbor, Jesus died. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்களேன். Tell your neighbor, Jesus died. ஜீவன் மரித்தார். இயேசு மரித்தார்னு சொல்லுங்களேன். Tell your neighbor, Jesus died. சத்தமா சொல்லுங்க, இயேசு மரித்தார். Jesus died. இயேசு மரித்தார். Hallelujah. அல்லேலூயா சொல்லுங்க. You know, அல்லேலூயா. when the Bible says Jesus died, வேதம் இயேசு மரித்தார்னு சொல்லும்போது it means the will is effective now. இப்போ உயில் நமக்கு எழுதப்பட்ட உயில் எல்லாம் உயிரோட இருக்குது. The will is effective now. ஆண்டவர் நமக்கு கொடுத்த The will can work வாக்குத்தத்தம் now. எல்லாம் இன்னைக்கு வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Because when Jesus was still alive, இயேசு உயிரோட இருக்க வரைக்கும் the will was not effective. உயில் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. But he taught the disciples அவங்க சீஷர்களுக்கு that பிரயோஜனம். when I am gone, நான் போன பிறகு you shall ask anything in my name and shall be given by your Father in என் heaven. நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு அதை கொடுப்பார். கை So தட்டி. Jesus was saying, when I die, இயேசு சொன்னார், நான் மரித்த போது the will be effective. உங்களுக்கு அந்த உயில் எல்லாம் உங்களுக்கு You can சாதகமா claim anything you want. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ Tell அதெல்லாம் your neighbor, கிடைக்கும். Jesus died. இயேசு அதுக்கு தான் மரித்தார். Ask whatever you want now. The will is effective. அந்த உயில் அதுக்கு பிறகுதான் உயிரோட வரும். The will is effective now. இப்போ கை வைத்து காண்போம். எல்லாம் உயில். அந்த உயில் நமக்கு இப்போ உயிரோட வந்துட்டு Hey. எல்லாரும் கை வைத்து. Hallelujah. ஹalleluya. The will is effective. இந்த உயில் இன்னைக்கு உயிரோட இருக்குது. Your name is written in the Lamb book of life. உங்களுடைய பெயர் இந்த ஜீவ புத்தகத்துல எழுதி இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? You have your portion in this word. இங்க உங்க சொத்து இதுக்குள்ள இருக்குது உயிர். You have your portion. உங்களுடைய பங்கு இதுக்குள்ள இருக்குது. The Bible says Jesus became poor so that he may become rich. இயேசு உங்களுக்காக தரித்திரரானார். ஏன் உங்களை ஐஸ்வரியவான்களா மாத்த. It is in the will. எல்லா கைகளை வைத்து அதுல It தான் is உயிர். in the will. இந்த எழுத்துல Hallelujah. It இருக்குது. is in the will. இந்த எழுத்துல அந்த உயில்ல பாருங்க. And the one who wrote the will died. இதை எழுதினவர் மரித்தார். The one who wrote died. இதை எழுதினவர் மரித்தார். Jesus. இயேசு. The Bible says in the beginning was the Word was with God, and the Word was God, and the Word. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த Jesus வார்த்தை is a தேவனாய் word. இருந்தது, அவர் தேவனாய் இருந்தார். This is a word of God. இதுதான் தேவனுடைய This is வார்த்தை. Jesus இது himself. இயேசு இதுக்குள்ள இருக்கிறார். Jesus died. இயேசு மரித்தார். So that when you are sick, நீ வியாதியா இருக்கும்போது, when you go to the will, நீ இந்த உயில பார்க்கும்போது, the will says, அது சொல்லுது, I am healed. நான் சுகமாயிட்டேன். By the stripes of Jesus, I'm healed. இயேசுவின் நாமத்தினால சுகமாய் இருக்கிறேன். And Jesus died. இயேசு மரித்தார். So the will is effective. இப்போ அந்த உயில்ல பிரயோஜனம் இருக்குது. ஹalleluya. So when you are sick, நீ வியாதியா இருக்கும்போது, you tell sickness, நீ it is written. இதுல எழுதி இருக்கப்படி. Everything, it is written. எல்லாமே இதுல எழுதி இருக்குது. கை When the devil comes, it is written. இதுல எல்லாம் எழுதி இருக்குது. When the devil comes, tell the devil, read the will. பிசாசுட்ட பார்த்து சொல்லுங்க, பிசாசு வரும்போது இங்க உயில்ல எனக்கு எழுதி இருக்கு, நீ உனக்கு ஒரு பலனும் கிடையாதுன்னு. You don't argue with the devil. பிசாசோட நீ தர்க்கம் பண்ணாத. You have the will. உனக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற தேவ You have the will. உனக்கு உயில் I இருக்கு. say you have the will. சொல்லுங்க, உனக்கு உயிர் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். And the Bible says, வேதம் சொல்லுது, whatever you shall ask in the name of Jesus, என் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ, anything, எதெல்லாம் கேட்பீங்க, I say anything, சொல்லுங்களேன். எல்லாம் எதை கேட்டாலும், அல்லேலூயா சொல்லுங்க நல்லா. anything, எதை கேட்டாலும், even a shoe, ஒரு சூட் கேட்டாலும், anything, எதை கேட்டாலும், even a husband, ஒரு ஹஸ்பண்ட் கேட்டாலும் even கொடுப்பாரு, a wife, ஒய்ஃப் கேட்டா கொடுப்பாரு, anything. எது கேட்டாலும் கொடுப்பாரு. You know the Bible says whoever gets a wife gets a good thing. So anything. மனைவியை கண்டடைகிறோம், நன்மையானது கண்டடைகிறான் பைபிள் சொல்லுது. அதனால ஆண்டவர்கிட்ட ஒரு மனைவியை கேட்கலாம், ரெண்டு மனைவி கேட்காத, ஒன்று கேட்கலாம்.
anything. எதை கேட்டாலும் Anything. எதை கேட்டாலும் Can you tell your neighbor anything? சொல்லுங்களேன், எதை கேட்டாலும் தருவார்னு சொல்லுங்களேன். Tell your neighbor anything. எதை கேட்டாலும் தருவார் மேல I say சொல்லுங்க. anything. எதை கேட்டாலும் தருவாரு. A car is a thing. கார்னா ஒரு திங் தான், அதுவும் ஒரு பொருள் தான். A house is a thing. ஒரு வீடு கேட்டா தருவார். A job is a thing. ஒரு வேலை கேட்டானா தருவார். Promotion is a thing. முன்னேற்றம் கேட்டா தருவார். Ask anything. எதை கேட்டாலும் தருவார். In my name. என் And நாமத்தினால் shall be done by our Father in heaven. இத பரலோகத்துல இருந்து எழுதி வச்சிருக்கிறாரு. Let me tell you what happened. என்ன நடக்குது? When Jesus died, இயேசு மரித்த போது he went to heaven அவர் பரலோகத்துக்கு போனார். and he sat at the right hand of God. இயேசுவின் வலது பக்க பிதாவின் வலது பாசத்துல And உட்கார்ந்தார். when he sat at the right hand of God, பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்த போது he asked the Father, send the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். Then the Holy Spirit came down. பரிசுத்த ஆவியே கீழே வந்தார். The Holy Spirit is our helper. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். The Holy Spirit is our comforter. பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேற்றுவார். So when Jesus is with the Father, இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருக்கும்போது, you know, I am with Father Mohan here. இப்ப ஃபாதர் மோகனோட இருக்கிறேன். But when Jesus is in heaven, he is with the Father God. இயேசு கிறிஸ்து அங்க பரலோகத்துல இருந்தபோது பிதா பக்கத்துல இருக்கிறார். So when you are here on earth, இப்போ நம்ம இங்க உலகத்துல இருக்கும்போது, when you say in the name of Jesus, Jesus can hear. இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லும்போது அவர் இங்க வருகிறார். And Jesus is next to the Father. இயேசு அங்க பிதா பக்கத்துல. And he say, Father, Father, you know I'm at the intercessor. நான் எப்பவும் பரிந்து பேசுகிற ஜெபம் பண்றேன். He is praying for us in heaven. பிதாவில பரலோகத்துல பிதாவை நோக்கி கேட்கும்போது, So he speaks to the Father about us. நம்மளை பற்றி பிதா கிட்ட பேசுறார் இயேசு. So when you say, heal me in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள்னு சொல்லும்போது, so Jesus goes to the pocket. You don't have a pocket. He goes to the pocket of God. இங்க இருக்கு பாக்கெட். இயேசு கிறிஸ்து பிதாவின் பாக்கெட்டுக்கு போறாரு. He takes your healing. அவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எடுத்து, He takes out your car. உங்க காரை He takes out your house. உங்க வீடை எடுத்து, He takes your miracle. உங்க அற்புதத்தை எடுத்து, And the Holy Spirit is here on earth, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு waiting for your miracle to give it to you. அற்புதத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறார். So Jesus throws the miracle to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமா உனக்கு அற்புதம் நடக்கும். And the Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறார். Throw your Bible. Yeah. And he gets அத பிடிச்சு the miracle from Jesus Christ. இயேசு கிட்ட இருந்து அற்புதம் கீழ Because விழுந்துட்டு, the Holy Spirit is our helper. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். He helps us to get our miracles from God. பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்கிறார். And he is our comforter. அவர் நம்மை கம்ஃபர்ட் பண்ணுவார். So he tells you, wait a little bit. நீ கலங்காத மகளே, Your miracle is coming. உனக்கு அற்புதம் வருது மகளே. You are going to get a child. Don't worry. இன்னைக்கு நீ அழாத, நீ Your promotion is coming. Don't உனக்கு worry. முன்னேற்றம் வருது மகளே. And then he gets your promotion. உன் ப்ரமோஷனை எடுத்து And he gives it to you. உனக்கு கொடுக்கிறார். Take it. கேளுமா, வாங்குமா. வாங்க மாட்டேன். So you receive your miracle நீ அற்புதத்தை பெற்றுக்கொள். because of the coordination of God, Jesus, and the Holy Spirit. பிதா இயேசுவிட்ட கேட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமா உனக்கு கொடுக்கிறார் அத. Because the will is effective. ஏனென்றால் அந்த உயில் அங்க So when வல்லமையா இருக்கு. Jesus died, இயேசு மரித்தபோது, when Jesus died, இயேசு மரித்தபோது he went to heaven. அவர் பரலோகத்துக்கு போனார். இப்படி He went to heaven. பரலோகத்துக்கு I போனார். say he went to heaven அவர் பரலோகத்துக்கு போனார். to meet the Father. தகப்பனை மீட் பண்ண வர்றார். So I'm coming to heaven இப்ப பரலோகத்துக்கு and வந்துட்டேன். my Father is waiting for me. என்னுடைய தகப்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. So that whatever you ask, I'll ask in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் You should not worry. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. That's why the Bible says, வேதம் அதான் சொல்லு. fear not. பயப்படாத. Fear not. பயப்படாத. Do not let your heart be troubled. உன் இருதயம் கலங்க கூடாது. Do not let your heart be troubled. உன் இருதயம் கலங்க கூடாது. Trust in God ஆண்டவரை and விசுவாசி. also trust in me. என் மேலே விசுவாசம் வை. Do you know why? ஏன்? Because Jesus is seated together with God. ஏனென்றால் பிதாவோடு இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். So whatever you ask in the name என்ன of இயேசு Jesus, நாமத்தினால கேட்டாலும், whatever you ask, என்ன கேட்டாலும், the Holy Spirit is with you. பரிசுத்த ஆவியானவர் உன் கூட And the Holy இருக்கிறார். Spirit is telling you, பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். ask someday. இப்ப கேட்கும்போது Let me surprise you. அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். நான் Some of சொல்றேன். us, they don't receive miracles நம்மள சிலர் அற்புதமே எதிர்பார்க்க மாட்டேங்க. because you're asking something very little. சின்னதை கேட்குறோம்.
Oh God, give me 1,000 rupees. ஆண்டவரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். And God tells Jesus, ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்றாரு, what's wrong with that person? இவன்கிட்ட என்ன இப்படி 1,000? நான் Ask for more. இன்னும் அதிகமா கேளு. In fact, if you ask for 10,000 and it does not come, 10,000 ரூபாய் கேட்டது வரலனா, that does not mean that God does not want to give you. அது கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்பலன்னு அர்த்தம் இல்ல. God wants you to ask for 1 lakh. ஆண்டவர் உன்னை 1 லட்சம் கேட்க விரும்புறாரு. If you ask for 1 lakh 1 லட்சம் கேட்டா and it's not coming, அது வரலனா, ask for 10 lakhs. 10 லட்சம் கேளு. 20 lakhs. 20 லட்சம் கேளு. Because God is a father. அவங்க ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். He wants to give you. அவர் உனக்கு கொடுக்க He விரும்புறார். wants to give you a blessing. ஆசீர்வாதம் He கொடுக்க wants to bless your children. உன் பிள்ளைகள் That's why Jesus died. அதுக்கு தான் இயேசு மரித்தார். I said that's why Jesus died. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். That's why Jesus அதுக்கு died. தான் இயேசு மரித்தார். Jesus died to make the will effective. இயேசு மரித்தது அவர் எழுதின உயிரோட வர்றதுக்கு தான். So that you may get everything you want from the Father. கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட இருந்து நீ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. All that you want from the Father. பிதாவினிடத்திலிருந்து என்னெல்லாம் வேணுமோ அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். Jesus is there. இயேசு அங்க இருக்கிறார். Seated at the right hand of God. அவர் பிதாவின் வலது பாசத்துல இருக்கிறார். And the will is effective. உயிரோட இருக்குது. What do you want? உனக்கு என்ன வேணும்? Ask your neighbor, what do you want? பக்கத்துல கேளுங்க, உனக்கு Ask your என்ன neighbor, what do you want? கேளுங்க பக்கத்துல, உனக்கு என்ன What do வேணும்? you want? உனக்கு என்ன வேணும்னு கேளுங்களேன். You know, I'm praying God to give the one who is interpreting for me, I'm praying God to give him a jet. எனக்கு மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காரு, இவருக்கு ஜெட் விமானம் கிடைக்கணும் நான் ஜெபம் பண்றேன். Ministry jet. அவருக்கு ஜெட் விமானம் கிடைக்கணும். Innova is not enough. Need a jet. ஒரு சின்ன விமானம். When you want to go to Ghana, just enter into his jet. அவருக்கு கானா போகணும்னா சுன்னு போயிடலாம் அந்த ஜெட். Because if he can have a jet, you can have a car. அவருக்கு ஜெட் கிடைக்கணும், உனக்கு காராவது கிடைக்கும்ல. The higher he can go, you can be able to climb the same veranda. அவர் எவ்வளவு உயரமா போறாரோ அந்த உயரமா நீங்களும் போக முடியும். Hallelujah. Hallelujah. Jesus இயேசு died. மரித்தார். When people are crying that oh Jesus died, I don't cry. ஓன்னு இயேசு விட்டு அழுதுட்டு இருக்காத. I celebrate. I celebrate. Bridge. I celebrate the death of Jesus. இயேசு I dance. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்து அழ மாட்டேன் நான். I don't cry. நான் டான்ஸ் ஆடுவேன். But when my father dies, என் தகப்பன் மரிக்கும்போது I will cry. நான் மரிப்பேன், நான் அழுவேன். Because our land is 1 acre. எங்க லேண்ட் 1 ஏக்கர். And we are 7 brothers. எங்களுக்கு 7 சகோதரர்கள். So when my father dies, எங்க அப்பா I will cry. நான் மரிப்பேன், நான் அழுவேன். Because I know knives will talk. Everyone will come with a knife. Knife My brothers will say this piece is mine, this is mine. ஏன்னா எங்க பிரதர்ஸ் எல்லாம் கத்தி எடுத்துட்டு வந்து இது எனக்கு அது எனக்குன்னு கேட்பாங்க. Because the land is too small. ஏனென்றால் 7 பேருக்கு 1 ஏக்கர் So லேண்ட் தான். we need to fight until you get your space. நமக்கு கிடைக்கும் வரைக்கும் சண்டை போட வேண்டியிருக்கு. But when Jesus died, ஆனா இயேசு மரித்தபோது he owns gold and silver. அவருக்கு பொன்னு வெள்ளியும் அவர் கையில இருக்குது. He have everything. அவருக்கு எல்லாம் இருக்குது. He have everything. அவருக்கு எல்லாமே இருக்கு. All that you have been looking for is with God. நீ எதெல்லாம் எதிர்பார்க்கறியோ அது அவர்கிட்ட இருக்கு. Can I tell you something? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? A will is supposed to stay with a lawyer. அந்த உயில் யார் கூட இருக்கணும்னா ஒரு அட்வொகேட் கிட்ட இருக்கணும். Don't keep a will in your house. உன் வீட்லயே வச்சிருக்காத அந்த உயில Take it to a lawyer or take it to a bank. பேங்க்ல வை, இல்லாட்ட ஒரு உண்மையான லாயர்ட்ட கூட, அதுவும் பார்த்து கொடு, உண்மையான லாயர் இருந்தா. So when you die, நீ மரிக்கும் போது somebody can come with a will. உன்னுடைய உயில And பார்க்க. say Apostle Kibe died yesterday. No, Apostle. we'll die those days. அந்த அப்போஸ்தலர் கிபி ஒரு நாள் மரிக்கிறார். But he said the 3 houses in the US have been given to so and so, and the 2 houses in UK they are given to the one in South Africa, the other one in Madagascar, the other one in Mauritius, and the other one in India is given. So it will be divided because there is a way. அந்த உயில்ல எழுதியிருக்கோம், இவர் செத்தாருன்னா சும்மா சொல்றாரு. ஒரு வீடு அமெரிக்காவில், 2 வீடு
யூகேயில் 2 வீடு, மடகாஸ்கரில் 1 வீடு, இந்தியாவில் 1 வீடு. இது யார் யாருக்கு கொடுக்கணும்னு அவர் உயில் எழுதிட்டு சாகுறாருன்னு வச்சுக்கிடுங்க. This will ஆனால் ஆண்டவர் was given to the Holy Spirit. பரிசுத்த ஆவி மூலமா நமக்கு இந்த உயிலை கொடுத்திருக்கிறார். It was given to the Holy Spirit. நமக்கு என்னென்ன கொடுக்கணும் The Holy Spirit will divide it for us. பரிசுத்த ஆவியான இதை பகிர்ந்து கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? So nobody can stop you from getting it. இதை பெறுறதுக்கு ஒருத்தரும் உங்களை தடை பண்ண முடியாது. And that's why I'm here. அதனால தான் இங்க வந்திருக்கிறேன். Tomorrow I will go somewhere else. நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருவேன். Do you know why? ஏன் தெரியுமா? I read it in the will. என்ன இதுல ஆண்டவர் உங்களுக்கு எழுதி Jesus said, "Go ye unto the whole world." That's what I'm doing. உலகத்துக்கு நீங்க போங்கன்னு இயேசு எழுதி வச்சிருக்கார். I'm fulfilling the will. இந்த will நிறைவேறணும். The Bible says you shall be the head and not the tail. நீங்க தலையா இருப்பீங்க, வாலா இருக்க மாட்டீங்க. The Bible says you'll be blessed in the city and you'll be blessed in the village. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், பட்டணத்துல இருந்தாலும் சரி, நீங்க வெளியில இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. It is in the will. இங்க எழுதி இருக்கு. எத்தனை பேர்? It is in the will. இது உங்களுக்குன்னு எழுதி இருக்கிற will. It is in the will. இது உயில்ல எழுதி இருக்குது. So don't cry anymore. இனிமே அழுதுகிட்டு இருக்க வேண்டாம். There is something here. இங்க உங்களுக்காக ஆண்டவர் I said there is something here. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். Everything is here. எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. Revival is here. இந்த எழுப்புதல் இங்க எழுதி இருக்குது. Pastors, your will is here. உங்க will இங்க எழுதி வச்சிருக்கு. Your will is here. இங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். The anointing is here. இங்க அபிஷேகம் எழுதி வச்சிருக்கிறார். Don't go fighting people. நீங்க போய் ஆட்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. If they take away your house, உன் வீட்டை எடுத்துட்டா, more houses here. உங்களுக்கு அதிகமான வீடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். If they take away anything from you, உன்கிட்ட இருந்து என்னத்த ஆட்கள் எடுத்துட்டு போனாலும், there is too much here. இங்க உனக்கு ஏராளம் ஆண்டவர் வச்சிருக்கார். Too much. இங்க ஏராளம் வச்சிருக்கார். Too much. அதிகமா வச்சிருக்கார். Too much. அதிகமா வச்சிருக்கார். Even your husband cannot take it away from you. உன் புருஷன் கூட இதுல உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பிடுங்கிட்டு போக முடியாது. Your wife cannot take it away from you. உன் மனைவி கூட உன் ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாது. This is what I tell young people. இதத்தான் நான் என் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன். Your wife is here. Your wife. உன் மனைவி இங்க தான் இருக்கிறா, பைபிளுக்குள்ள இருக்கிறா. சண்டை போட்டு ஏன் பின்னாலே ஓடாத, இங்க தான் இருக்கிறா. Don't go looking for ladies outside there. இதை விட்டுட்டு வெளியே போய் தேடிட்டு ஓட்டு அலையாத. She is here. அவ இங்க இதுக்குள்ள இருக்கிறா. Your husband is here. உன் ஹஸ்பண்டும் இங்க தான் இதுக்குள்ள தான் இருக்கார். He is here. வேற பின்னால பைக்ல ஓடாத, இங்க தான் இருக்கிறார். Whether he is long nose or short nose, he is here. அவருக்கு நீல மூக்கா இருந்தாலும் கட்ட மூக்கா இருந்தாலும் இது உள்ள தான் ஆண்டவர் வச்சிருக்கார். He is here. அவர் இது உள்ள வச்சிருக்கிறார். Don't cry. அதுக்காக அழுதுட்டு ஓடாத. You know, some ladies start going like this, trying to entertain some boys. Don't. Wait a little bit. Just get in here. This is a city full of your miracles. இதுக்கு உள்ள அற்புதங்கள்லாம் அடங்கியிருக்கு. சும்மா ஒரு மாதிரி தலையை கொண்டே ஆட்டாத. ஆண்டவர் உனக்கு இதுக்குள்ள வச்சிருக்கிறார். எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. கை வைத்து நல்ல கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். When I was praying on Friday, வெள்ளிக்கிழமை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது I was praying and I was telling God, give me a message for this church. இந்த சபைக்காக ஒரு செய்தி கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். This is a message God gave me. இதுதான் ஆண்டவர் கொடுத்தாரு. That after 40 years, 40 ஆண்டுகளுக்கு பிறகு. Tell your neighbor, after 40 years. சொல்லுங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லுங்க. After 40 years. 40 ஆண்டுகளுக்கு பிறகு. Says after 40 years. சொல்லுங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு. David died. இயேசு மரித்தார். டேவிட் தாவீது மரித்தான். After 40 years of ruling in Jerusalem, David died. எருசலேமில் தாவீது 40 ஆண்டு ஆண்ட பின்பு மரித்தான். Then his son became the king. அவனுடைய மகன் ராஜாவா மாறினான். Two things happened in the time of Solomon. சாலமோன் காலத்துல 2 காரியம் நடந்துச்சு. The glory of God filled the temple until the priests could not be able to minister. அந்த ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவன் ஆலயத்தை மகிமையினால் நிரப்பினார்.
This church will be full of the glory of God. எல்லாரும் கை வைத்து நல்ல கதை. இந்த சபை தேவனுடைய மகிமையினால நிரம்பி இருக்கும். கை வைத்து God is taking this church to another level of glory. கர்த்தர் இந்த சபையை இன்னொரு மகிமைக்கு நேரா நடத்துகிறார். God is taking this church to another level of anointing. ஆண்டவர் இந்த சபையை இன்னொரு அபிஷேகத்துக்கு நேரா நடத்துகிறார். The second thing that happened to Solomon, சாலமோனுக்கு இரண்டாவது நடந்தது என்ன? he became the richest man in the whole world. உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்யவானா மாறிட்டான். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். God gonna bless this church financially. இந்த சபையை ஆண்டவர் பொருளாதாரத்துல பல மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். Prosperity will increase in this church. இந்த சபையில ஆண்டவர் பொருளாதாரத்தை அவர் அதிகமாக்க போகிறார். God will bless the pastors. பாஸ்டர்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God will bless the members. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். God will bless your children. உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Prosperity is coming. ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். Because 40 years are over now. 40 வருஷம் முடிஞ்சிட்டு. It is Solomon's reign. It's a reign of Solomon. இது சாலமோனுடைய ஆளுகையின் காலம். There's that thing that happened after 40 years in the time of Solomon. சாலமோன் காலத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். God gave Solomon extraordinary wisdom. அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். This shall be called the house of wisdom. இது ஞானத்தினுடைய வீடா மாறிடும். I say this will be called the house of wisdom. கை வைத்து நல்ல தோத்திரம் பண்ணுங்க. When I say wisdom is solution. இது தரிசனம் ஆண்டவர் காண்பிக்கிறார். இது ஒரு ஞானத்தின் வீடா ஆண்டவர் மாத்தியிருக்கிறார். Wisdom brings solution. இந்த ஞானம் கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. Whoever will be coming to this church will never go home without a solution. நீங்க இந்த சபைக்கு வரும்போது தரிசனம் இல்லாம நீங்க போக மாட்டீங்க. So there will be restoration of marriages. ஆகையால உங்க குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படும். Restoration of businesses. உங்க பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்படும். Promotions. உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். ஹீலிங்ஸ் வரும். Miracles. அற்புதம் வரும். Signs and wonders. அற்புதமும் அடையாளமும் நடக்கும். Because when David died, தாவீது மரித்த போது something happened. ஒன்னு நடந்துச்சு. Solomon came up. சாலமோன் வெளியே வந்தார். When Jesus died, இயேசு மரித்த போது something happened. ஒன்று வெளியே வந்தது. Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். I say Holy Spirit. எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். Revival came. எழுப்புதல் வந்தது. After the death of Jesus, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது the day of Pentecost came. அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்தது. And the revival came. எழுப்புதல் வந்தது. And the Bible says, வேதம் சொல்லுது, miracles, signs and wonders. கைகளை வைத்து அற்புத அடையாளங்கள். Miracles, signs. எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து அற்புதம் அடையாளங்கள் நடக்கட்டும். Miracles, signs and wonders. எல்லாரும் கை வைத்து அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஐயா. Stand up on your feet. Rogamana maguru maku. Stand up. எல்லாரும் எழுந்திருங்க. Stand up on your feet. எல்லாரும் எழுந்திருங்க. I'm trying to speak in our language too. உங்க பாஷையை நாம் பேசணும்னு நினைச்சு அவர் உளத்துறார். Simama na miguu yako. நீங்க எல்லாம் எழுந்திருங்க. Simama na miguu yako. எழுந்திருங்க. Simama. எழுந்திருங்க. Simama sasa. எழுந்திருங்க. எழும்பு எழும்பு. எழும்பு. Yebo. Kuja na. எழும்பு எழும்பு. Hallelujah. Hallelujah. Before I pray for you, உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு முன்னால there is something that happened to my life. என் வாழ்க்கையில ஒன்று நடந்துச்சு. I will tell you. நான் சொல்றேன். I went to South Africa. சவுத் ஆப்பிரிக்கா போனேன். I stayed in South Africa for a whole year. முழு வருஷமும் இதை சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியிருக்கேன். And I lost everything. சவுத் ஆப்பிரிக்கா போனபோது எனக்கு எல்லாமே இழந்துட்டேன். Everything. எல்லாமே போயிட்டு. I went back to Kenya with nothing. கென்யாவுக்கு திரும்ப போகும்போது ஒண்ணுமே எனக்கு இல்லை. It's like I was dead. நான் ஒரு செத்த மனுஷனை போல தான் போனேன். But one day, ஆனா one day, ஒரு நாள், one night, ஒரு ராத்திரி, I locked the door. I told my wife, go to bed. Let me remain in a room alone. நான் என் வீட்டு அறையை போட்டி என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நீ படுக்கப்போ, நான் இங்கே தனியாக இருக்க போகிறேன். I took a pencil. ஒரு பென்சில் எடுத்தேன். I went to the wall. நான் சுவருக்கு போனேன். I wrote 3 things மூணு காரியத்தை சுவரில் that எழுதினேன். I want from God.
ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு வேணும். I told God, one, முதலாவது, give me extraordinary revelation. எனக்கு ஒரு சரியான வெளிப்பாடை தாரும். I want to understand your word. I want to know you. உம்மை நான் அறியணும். That was the first thing. நான் உபவாசம் எடுத்தேன். The second thing I told God, ரெண்டாவது சொன்னேன், give me extraordinary anointing. எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும். I want to stay in your presence. உங்க பிரசன்ஸ்ல நான் தங்கி இருக்கணும். First, I want to know you. முதல்ல உம்மை அறியணும். Second, I want your presence. ரெண்டாவது உம்மை சமூகம் எனக்கு வேணும். Those are two things. இந்த ரெண்டு காரியம் Extraordinary. The third thing I will not tell you. மூணாவது காரியம் நான் உங்களுக்கு I சொல்ல will tell you in மாட்டேன். the evening. ஈவினிங்ல சொல்றேன். But God was so faithful. ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருந்தார். God was so faithful. கை வைத்து நல்ல கர்த்தரை துதி. God was faithful. கர்த்தர் எனக்கு உண்மையா இருந்தார். He answered my prayer. அவர் என் ஜெபத்தை கேட்டார். Today, இன்னைக்கு let it be that day அந்த நாளா உனக்கு that you're going to ask three things. மூணு காரியத்தை ஆண்டவர்ட்ட And கேட்டார். God going to answer your prayer. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க போறார். கை வைத்து மூணு காரியம் கேளு ஆண்டவர்ட்ட. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க Okay. போறார். Let me tell you the third thing so that we may pray. மூணாவது காரியத்தை நான் சொல்லிடுறேன். Extraordinary favor. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு தயவு, Favor. ஃபேவர், Favor. தயவு வேணும். Favor. ஆண்டவரிடத்திலிருந்து Favor. தயவு, Favor. தயவு, Favor. தயவு, Favor. தயவு, Dayo. தயவு, Dayo go. தயவு, Go. தயவு, Favor. தயவு. And that is what is going to happen this morning. இந்த காலையில உங்களுக்கு அதுதான் வரப்போகுது. Are you ready? எத்தனை பேருக்கு அது தேவை? Are you ready? தயை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். Are you ready? எத்தனை பேர் ஆயத்தமா Are you ready over there? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you ready? ஆயத்தமா இருக்கிறீங்களா? Because Jesus did not just die. இயேசு சும்மா மரிக்கல. He died so that you may receive something. நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெறணும்னு தான் அவர் மரித்தார். You did not just come to church. நீங்க சும்மா சபைக்கு வந்துட்டு You போகல. came to receive a miracle. ஆண்டவருடைய அற்புதத்தை பெற தான். How many came to receive a miracle? எத்தனை பேர் அற்புதம் பெற How வந்திருக்கீங்க? many came to receive a miracle? எத்தனை பேர் அற்புதம் You பெற? came to receive a miracle? நீங்க அற்புதம் பெற வந்திருக்கீங்களா? You came to receive a miracle? அற்புதத்தை பெற வந்திருக்கீங்களா? Lift up your hands. கைகளை நல்லா உயர்த்துங்க. Lift up your hands. ஆண்டவர்ட்ட கேளுங்க, நல்லா கேளுங்க. ஷாந்தலாபா காந்தராபா கபா அந்நிய பாஷைகளை பேசு. Shepali basakayan. நல்ல அந்நிய பாஷைகளை பேசு. Shepayanta நல்ல rabazekayan. அந்நிய பாஷைகளை பேசு. Shete மேல parabayan. இரண்டாவது மாடியில எழும்பி நில்லுங்க. Shekayanda rabayan. நல்ல அந்நிய பாஷையை பேசு. Shetere கீழே கார் bisokata. பார்க்கிங் ஏரியாவுல எழும்பி நில்லுங்க. Shetere பேசு. balababu saka. அற்புதத்தை பெற வந்திருக்க. Shekabayanto roboyanta. சும்மா வரல, அற்புதம் பெற Shikabayando வந்திருக்க. rababaka. தேவனோட கூட இருக்கு. Oh, sherabakata. ரமா ஹமா ரமா. Oh yes, oh yes, oh yes, oh yes. தலபா கமந்தரா. Oh yes, you came for your miracle. நீ அற்புதத்தை You came for எதிர்பார்த்து your miracle. Be ready. வந்திருக்கிற Be இன்னைக்கு. ready to receive your miracle today. இன்னைக்கு நீ அற்புதத்தை பார்ப்பாய். Be ready. இன்னைக்கு Receive your இப்போ miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள். Receive your miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள். Receive your அற்புதத்தை miracle. பெற்றுக்கொள். Receive your miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Oh yes. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Oh, விசுவாசத்தோட ஆவியானவர் உனக்கு அதை பிடிக்க தர்றார். ஆவியானவர் எடுத்து தர்றார். Oh, I Hallelujah. feel the anointing. இப்பொழுது இந்த அபிஷேகத்தை Take it. உணர்றாய். இப்ப பெற்றுக்கொள். Take your miracle. பெற்றுக்கொள் அதை. Receive it. பெற்றுக்கொள். Receive your பெற்றுக்கொள். miracle. Take it. Take it. Fire is பெற்றுக்கொள் on அதை. it. Fire. அக்கினி. Fire all over. அக்கினி, அக்கினி, Take அக்கினி. the anointing. அக்கினி, அக்கினி. Take your miracle. உன்னுடைய அற்புதத்தை Receive எடுத்து your miracle. உன் அற்புதத்தை பெற்றுக்கொள். Oh, அற்புதத்தை yes. பெற்றுக்கொள். The அற்புதத்தை power பெற்றுக்கொள். of the Holy Ghost. ஓ அக்கினி வருகிறது The உன் power மேல. of the Holy Ghost. அக்கினி உன் மேல வந்திருக்கு. Receive your உன் miracle. அற்புதத்தை You பெற்றுக்கொள். came for your miracle. உன் அற்புதத்துக்காக Take வந்திருக்கு. your miracle. இன்னைக்கு எடுத்துக்க அற்புதத்தை. Receive your miracle. உன்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள். Receive your miracle. உன் அற்புதத்தை பெற்றுக்கொள். Receive your உன் miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் உன் அற்புதத்தை. அக்கினியை Oh பெற்றுக்கொள். my God. இந்த அபிஷேகத்தை Oh my பெற்றுக்கொள். God. அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள். ஓ ரமக சங்கமா. Don't disturb her. Tell them to leave her. விட்டுரு விட்டுரு அப்படியே விட்டுரு 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 அவளை அப்படியே விட்டுரு 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 அவளை விட்டுரு
விட்டு Leave பெற்றுக்கோ alone. பெற்றுக்கோ பெற்றுக்கோ Shere பெற்றுக்கோ balababos. தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி தேவ அக்கினி Posherebiasa. பெற்றுக்கோ Hey! பெற்றுக்கோ Ripayanda. அசுத்த ஆவி போவலியே ராமா Loose her now. அவளை விட்டு போ Loose. பிசாசு விட்டு போ I command பிசாசு you, loose her now. விட்டு போ Get out of her. விட்டு போ விட்டு Get out of போ her. விட்டு போ Come out of her. விட்டு போ Come out of her. அவளை விட்டு வெளியே வா Come out of her. வெளியே வா Come out of வெளியே வா her. பிசாசு Come போ out. Come out. போ வெளியே Come out. வெளியே போ Every demon. எல்லா Come பிசாசு out. வெளியே போ Come out. போ வெளியே Come out. வெளியே வா Come out. எல்லா பிசாசு Come out. எல்லா பிசாசு Come வெளியே வா out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. வெளியே வா பிசாசு Come out. வெளியே வா Come out. எல்லாம் வெளியே வா Come out. பிசாசு வெளியே வா Come out. வெளியே வா Every demonic எல்லா power. பிசாசு வெளியே Get வந்துரு out வெளியே of வந்துரு it. Get out வெளியே of வா it. Get out நீ of வெளியே it. வந்துரு Come out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. போ வெளியே Be free. இயேசுவின் நாமத்தினால Come out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. எல்லா பிசாசு Come வெளியே வா out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. அசுத்தாய் வெளியே வா Come out. வெளியே வா Come out. வெளியே வா Come out. வா Be வெளியே free. வந்துரு Be free. ஆமென் விடு Come out of there. விடுதலை வெளியே Come out of there. விடுதலை வா Get out. இன்னைக்கு வெளியே Every வா power. எல்லா Every அசுத்தம் demon. எல்லா Come out பிசாசு right வெளியே now. வா Come out. வெளியே வா Come out of there. வெளியே வா இன்னைக்கு Come out of நீ there. வெளியே வா In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Fire. The அக்கினி. fire of the Holy Ghost. அக்கினி இந்த இடத்துல Fire is இருக்குது on you. தேவனுடைய அக்கினி Fire is on you. தேவனுடைய அக்கினி Fire is on you. தேவனுடைய அக்கினி Fire. அக்கினி Fire. அக்கினி Fire. அக்கினி Fire. அக்கினி Fire. அக்கினி Take away this child. Take இந்த care of this சின்ன child. இந்த சின்ன பிள்ளையை Take எடுத்துக்க care of this child. இந்த சின்ன பிள்ளையை வெளியே கொண்டு A miracle is coming to you right now. தேவனுடைய அற்புதம் உனக்கு A வருகிறது miracle is coming to you. அற்புதம் உனக்கு வருது A miracle is coming to அற்புதம் you உனக்கு right now. வந்துட்டு Come here, அற்புதம் Baba, அற்புதம் வந்துட்டு சுகமாயிட்டா தேவ Lift up your வல்லமை hands. எல்லா கைகளை Just உயர்த்து lift up your hands. ஆமென் அக்கினி அக்கினி Be ready, be ready, be ready. ஆயத்தமாயிரு ready. ஆயத்தமாயிரு ஆயத்தமாயிரு 1, 2, 2 3. 3 Receive your அற்புதத்தை miracle. பெற்றுக்கொள் மகளே. Receive. அற்புதத்தை பெற்றுக்கொள் Receive. அற்புதத்தை பெற்றுக்கொள் Receive your அற்புதத்தை miracle. பெற்றுக்கொள் Receive your அற்புதத்தை miracle. பெற்றுக்கொள் மேலே மேலே அற்புதத்தை பெற்றுக்கொள் மேலே அற்புதத்தை பெற்றுக்கொள் மேலே அற்புதம் எல்லா இடத்திலும் கைகளை சுற்றி அற்புதம் ஓரி யாத்திரை பெற்றுக்கொள் உன் அற்புதத்தை உன் அற்புதத்தை பெற்றுக்கொள் உன் அற்புதத்தை பெற்றுக்கொள் அற்புதத்தை பெற்றுக்கொள் அற்புதத்தை பெற்றுக்கொள் உன் அற்புதத்தை பெற்றுக்கொள் Today, இன்றைக்கு you are going home with your miracle. இன்னைக்கு உன் வீட்டுக்கு போகும்போது Receive அற்புதத்தோடு your miracle right now. அற்புதத்தோட I போற say, receive your miracle. பெற்றுக்கொள் மகளே I say, receive your இந்த miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள் Those who are standing outside, வெளியே நிக்கிறவங்க receive your உன் miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள் Receive your உன் miracle. அற்புதத்தை பெற்றுக்கொள் Those who are at the basement, இதுக்கு கீழே you இருக்கிறவங்க are watching me at the basement. இந்த மூலமா கவனித்து Receive கொண்டிருக்கிற your miracle கீழே right now. கார் பார்க்கிங் ஏரியால Receive இருக்கிற right now. உன் அற்புதத்தை At the பெற்றுக்கொள் basement right now. கர்த்தர் உன்னை அற்புதத்தோடு Receive your உன் miracle now. அற்புதத்தை பெற்றுக்கொள் Receive the உன் fire of the அற்புத Holy Ghost. அக்கினியை பெற்றுக்கொள் Fire is on you. உனக்கு மேல அக்கினி இருக்குது அக்கினி Fire is on you. அக்கினி Those who are at the second floor மேல right now. இரண்டாவது மாடியில Receive your இருக்கிறவங்க miracle. கை உயர்த்து நல்ல Receive your பெற்றுக்கொள் miracle. இப்போ உன் அற்புதத்தை Receive in பெற்றுக்கொள் Jesus' பெற்றுக்கொள் name. அற்புதத்தை Wherever you are watching from, நீ எங்கெல்லாம் இந்த வார்த்தையை கவனிக்கிறீயோ receive your miracle. உனக்கு அற்புதத்தை The fire பெற்றுக்கொள் of God is coming to you. தேவனுடைய அக்கினி உன் The மேல fire of God is வருகிறது setting தேவ free. அக்கினி உன் மேல இருக்குது Be free now. இப்போ Be விடுதலையாகு free now. விடுதலை Be free now. விடுதலை. Be free now. விடுதலை. Be free. விடுதலை Be free. விடுதலை விடுதலை Be free. விடுதலை மீரா Be பாகாலா free right now. இப்பமே Be விடுதலை free. The பெற்றுக்க Lord is touching you right now. கர்த்தர் இன்னைக்கு Take the தொடுங்க. fire. கர்த்தர் Take the தொடுங்க. fire. தேவ Fire is on you. அக்கினி உன் மேல Fire is on you. அக்கினி. Take it. இன்னைக்கு Take it. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் Take பெற்றுக்கொள் it. பெற்றுக்கொள் In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால Receive your promotion. உன்னுடைய ப்ரமோஷனை பெற்றுக்கோ வேலை ஸ்தலத்துல கை வைத்து நல்ல வேலை ஸ்தலத்துல Receive blessing from your upon your business. உன் பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்றுறார் பெற்றுக்க கை வைத்துக்க Receive blessings upon your family.
உன் பணத்துல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். Receive blessing upon your family right now. உன் குடும்பத்துல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றார். பெற்றுக்க மகளே, Receive right now. பெற்றுக்க. இப்ப பெற்றுக்க உன் For your குடும்பத்துல. family, receive. உன் குடும்பத்துல ஆசீர்வாதத்தை For your பெற்றுக்க. business, receive. உன் வியாபாரத்துல ஆசீர்வாதம். For your ministry, உன் receive. ஊழியத்துல ஆசீர்வாதம். For your calling, receive. உன் கார்ல ஆசீர்வாதம். I want to pray for the anointing of revival right now. An anointing of revival. எழுப்புதலின் ஆவிக்காக ஜெபம் பண்ண போறேன். எல்லா கைகளை வைத்து. Anointing of revival. எழுப்புதலின் ஆவி. Anointing of revival. மேல எல்லா இடத்துலயும் கை வைத்து. If you want God to bring a revival upon your life, உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரணும்னு விரும்புறார். the anointing is here. இங்க அந்த அற்புதம் The அடையாளம் anointing இருக்கு. is here. Are you ready? அந்த அபிஷேகம் இருக்குது. Are you ready? எத்தனை பேர் ஆயத்தமா Are you ready for this anointing? அந்த அபிஷேகத்துக்கு I ஆயத்தமா feel the anointing இந்த of the Holy Spirit. அபிஷேகத்தை உணர்றேன். I இப்போ feel the fire. இந்த இடத்துல அக்கினியை உணர்றேன். You're going to feel fire in your hands. உன் கையில அந்த அக்கினியை உணர போற. அந்த You're going அபிஷேகத்தை to feel உணர. the fire of the Holy Spirit. அந்த எழுப்புதலின் அக்கினி வருது. That's it. It's coming. It's coming. It's coming. It's coming. வருது. உன் மேலே வருது. உன் மேலே It's coming. இருக்குது. Receive now. பெற்றுக்கோ அந்த Receive. அக்கினி. Receive. அந்த ஃபயர் பெற்றுக்கோ. Receive. பெற்றுக்கோ. Receive the power of revival. Power of revival. Power of revival. Power. 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 Take it. Take it. Receive it. Receive. 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 பெற்றுக்கமானே. பெற்றுக்க விசுவாசத்தோட பெற்றுக்க. அந்த அக்கினி வருது. அந்த அக்கினி வருது. அந்த வல்லமை வருது. பெற்றுக்க. நல்ல பெற்றுக்க. ஆமென். நேரத்தை எடுத்து பெற்றுக்கள். அந்த வல்லமை மாற்றம் வருது. உனக்குள்ள மாற்றம். Yes. ஆமென். ஆமென். பெற்றுக்க. ஆமென். Yes. Yes. Thank you, Amen. Jesus. Yes, way. Amen. Yes, way. Amen. Yes, way. Amen. Jesus. எல்லாரும் கைகளை அசைத்து நல்லா பெற்றுக்க. Hallelujah. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Put your hands down. இப்ப கையை கீழே போடுங்க. There is somebody with a, it's like a, in the middle of your stomach, it's like in the novel here. Inside, it's like you're being feeling pain. It's like something tearing you. It's like something is torn inside your வயிற்றுல stomach. நடுப்பகுதியில இருக்கிற அந்த வேதனை உன்னை பிடிச்சு இழுக்குது. உன்னை வயிறை கிழிக்கிற மாதிரி வேதனை உன் நடு வயிற்றுல இருக்குது. That pain is gone. அந்த வேதனை உன்னை Jesus have healed you. இயேசு உன்னை Jesus have சுகமாக்கிட்டார். touched you. You are healed. இயேசு உன்னை You are தொட்டார். healed. நீ சுகமாகிட்டாய். You are healed. நீ சுகமாகிட்டாய். Just check it. It's gone. The pain is gone. அந்த வேதனை The போயிட்டு. pain is gone. அந்த வேதனை The உன்னை pain is gone. அந்த வேதனை The போயிட்டு. pain is gone. அந்த வேதனை போயிட்டு. The pain is அந்த gone. வேதனை போயிட்டு. Be healed in இப்போ Jesus. இயேசுவின் நாமத்தால் சுகம் பெறுறார். If you came here sick, நீ வியாதியோட இன்னைக்கு இங்க வந்திருந்தா Jesus have healed you. இயேசு உன்னை சுகமாக்கிட்டார். Jesus have healed you. ஏற்கனவே இயேசு சுகமாக்கிட்டார். Check yourself. The pain is gone. நல்ல சோதிச்சு பாரு. அந்த வேதனை அந்த வியாதி நீங்கிட்டு உன்னை விட்டு Check போயிட்டு. yourself. நல்ல குனிஞ்சு மேல் பாரு எங்க வேதனை If the இருக்கு. pain is gone, lift up your hand. வேதனை போயிட்டுனா கை வைத்து காண்பி. Oh, look at this. வேதனை போயிட்டு Look at this. Oh my God. கை வைத்து. Miracles. அற்புதம். Look at Bakayandos. அற்புதம். Jesus, a miracle working God. இயேசு உனக்கு அற்புதம் செய்துட்டார். இயேசு உனக்கு அற்புதம் செய்துட்டார். If it is your first time. Hallelujah. Hallelujah. Sekepare. Amen. Pasoka payanteri bakata. Sheparia sokata. Amen. Amen. We have two people. இங்க ரெண்டு பேர் வரும்படி கேக்குறேன். If you உனக்கு came here sick அற்புதம். and Jesus have healed you, come here. அற்புதம். உனக்கு வியாதி இருந்துச்சு சோகமாயிட்டுனா மேல வா. Come here. சீக்கிரம் வா. Just two people. ரெண்டு பேர் தான் வேணும். Testimonies of two people. ரெண்டு பேர் தான் சாட்சி. உனக்கு got healed, சோகமாயிட்டுனா மேல If வா. Jesus have healed you, come here. இயேசு உன்னை தொட்டுட்டார்னா Come and சோகமாயிட்டுனா testify. Heal me, O Lord, கைகளை வைத்துங்க. and I will be healed. என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, நான் சுகமாகுவேன். And I will be saved. கைகளை வைத்து ஆண்டவர் நல்ல ஜெபம் பண்ணி. Heal me, O Lord, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, and I will be healed. நான் சுகமாகிருவேன். கை வைத்து Save நல்ல me and I be saved. ஆண்டவரே, நான் You are the ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். only one, Lord. ஆண்டவரே, உம்மாண்டே ஓடி வருகிறேன். Receive your miracle right இப்ப now. இன்னும் தொடர்ந்து அற்புதத்தை Be பெற்றுக்கோமா. free. இப்போ Be well. Be healed. சுகமாயிரு. Be blessed in நீ Jesus' name. ஆசீர்வாதமா இயேசு Be நாமம். blessed in Jesus' name. உன்னை இயேசு நாமம்.
Just these two testimonies. ரெண்டு Just tell us. testimony. Amen. Tell us what She happened. had the pain in the stomach in the middle. It was pulling her up. Now she is totally healed. The You're pain. totally healed. இந்த The அம்மாவுக்கு pain in the நடு stomach வயித்துல gone. அந்த வேதனை பிடிச்சு இழுத்து இருந்துச்சு. Ah, செய்வன hallelujah. கோளாறுனால Glory. ஆண்டவர் அந்த அம்மாவை Glory to சுகமாக்கிட்டாரு. கை தட்டி Glory to கத்துங்க. God. நல்ல தேவனுக்கு மகிமை. Glory to God. தேவனுக்கு மகிமை. Glory to God. தேவனுக்கு மகிமை. One week she had pain in her stomach and she is totally healed. You had the pain in the stomach. Yes. The pain is gone. Glory to எல்லா God. கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். நல்ல கைகளை வைத்து கர்த்தரை Hallelujah. எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். We don't have time. நமக்கு நேரம் இல்லை. But in the evening, நான் ராத்திரி கூட்டத்துக்கு வாங்க. I will pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். I will pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். Makarabo yanta. ஷியாமலா பாக்கபா. When I was talking, I saw like an angel. It went like this. நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தூதன் இந்த வழியாக இப்படி போனான். It's like a flying angel. அது ஒரு பறந்து செல்லுகிற ஒரு தூதனை பார்த்தேன். I'm raising you up, says the Lord. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எழுப்புகிறேன். I came to establish my power in your midst. உன்னுடைய ஊழியத்துல என்னுடைய வல்லமையை ஸ்தாபிக்கத்தான் நான் I will make my glory known to you, says the Lord. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் வளர்ந்து வரும், பெருகி I வரும். will establish my altar. என்னுடைய பீடத்தை நான் உறுதிப்படுத்துவேன். I am the one promising you. நான் தான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். Because I have visited you, says the Lord. ஏனென்றால் நான் உன்னை சந்தித்திருக்கிறேன். Can you lift up your hands? கை வைத்து கர்த்தரை Can you துதிப்போம். lift up your hands? கை வைத்து காண்பி. Say, Jesus, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. Jesus, சொல்லுங்க, இயேசுவே. touch me. என்னை தொடும். Touch me, என்னை Lord. தொடும். Say, Lord, touch me. இயேசுவே என்னை தொடும் என்று Say, கேளு. Jesus, touch me. இயேசுவே என்னை தொடும் ஆண்டவரே. Touch my family. என் குடும்பத்தை தொடுங்க. Touch my husband. என்னுடைய புருஷனை தொடுங்க. Touch my wife. என் ஒய்ஃபை தொடுங்க. Touch my children. என் பிள்ளைகளை தொடுங்க. Touch my business. என்னுடைய வியாபாரத்தை Touch தொடுங்க. me, Lord. என்னை தொடுங்க. Let the Lord touch you. கர்த்தர் உன்னை Let the தொடுவாராக. Lord touch you. கர்த்தர் உன்னை தொடுவாராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. இந்த பாடலை நாம் எல்லாரும் கைகளை வைத்து பாடுவோமாக. யாரும் முன்னால வர வேண்டாம், நெருங்காதீங்க. யாரும் முன்னால வர வேண்டாம், பாடுங்க சீக்கிரம். ஆராதிப்பேன் இயேசுவை. முன்னால ஓடி வராதீங்க, நெருங்காதீங்க. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. ரெண்டு கைகளை வைத்து உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆராதிப்பேன் இயேசுவை. முன்னால ஓடி வராதீங்க, ஆண்டவர் தொடுவார். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், எல்லா கைகளை வைத்து நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. ரெண்டு கைகளை வைத்து எல்லாரும் ஆமென். இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. நல்ல கைகளை அசைத்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன். நேசிப்பேன்,
ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. ஆண்டவருடைய கிருபை உங்களை தொட்டிருக்குது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சமூகம் உங்களோட கூட இருக்குது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளை உயர்த்தி ராத்திரி கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணி வாங்க. புது ஆத்மாக்களை அழைச்சிட்டு வாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய வல்லமை எல்லா இடத்துலையும் இருக்குது. தேவ சமூகம் வருகிறது, தேவ கிருபை வருகிறது. ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறார். நீ வீட்டுக்கு போகும்போதும் அற்புதத்தோட தான் போகிறாய். உன் அற்புதத்தை சுமந்து கொண்டு நீ போகிறாய். ஆண்டவர் உன்னை சும்மா அனுப்ப மாட்டார். அவர் பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டது போலவே அவர் ஆவியானோர் மூலமா உனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி வட இந்தியா ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வட இந்தியாவில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும், அற்புதங்களை ஊற்றணும். அந்த வட இந்தியா முழுசிருந்து வருகிற ஊழியர்கள் அப்படி துணைவிமார கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் வாலிபர்களை உங்களுக்குன்னு விசேஷமா வச்சிருக்கிற கூட்டத்தை நீங்க விடாதீங்க. வாங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை, இந்த வாரம் சனிக்கிழமை கை வைத்து வாலிபர்கள்லாம் ஒப்பு கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரம்மா. ஹல்லேலூயா. ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த அம்மாமாருக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அவங்க கண்ணீரெல்லாம் கர்த்தர் மாற்றணும். அவங்க மேல கை வச்சு விசாரிச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவா மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பவும் எப்பவும் நம் அனைவரோடும் என்றைக்கு இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அற்புதத்தோட ஆசீர்வாதத்தோட கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். மெதுவாக கடந்து செல்லுங்க.